பொதுவாக வடசென்னை பற்றி சினிமாக்களும் சித்தரிக்கிறது, வெளியே பேசுறது என்னென்னா அது ஒரு டென்ஷனான ஏரியா, நிறைய வந்து ரவுடிஸ் அங்கேருந்து தான் உருவாகி வர்றாங்க, ஒரு அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டு அங்கே தான் இயங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. வடசென்னைன்னு ஒரு படமே கூட வந்திருக்கு. வந்து உங்களோட அனுபவம் என்ன? நீங்கள் இங்கே வேலை பார்த்துருக்கீங்க, அது எப்படிப்பட்ட ஏரியா? அது ஒரு சாதாரண தொழிலாளர்கள், அது ஆட்டோ ஓட்டவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க, இல்லை ஆர்பரில் வேலை செய்கிறவங்க, அதனால் எல்லா தொழிலாளர்களும் இருக்கக்கூடிய இடம், ஒரு கஞ்சஸ்டான இடம். அவங்களுக்கு போதுமான வசதி இல்லாத இட வசதி இருக்காது. அவங்க வந்துட்டு மித்தவங்க பண்ணக்கூடிய தவறுகளை, இப்போ ஒருத்தன் தப்பு பண்றான் ஒரு ரவுடின்னு சொன்னா, இவன் அந்த அந்த ரவுடியை பார்த்து இன்னொருத்தன் வளர்றான். அவனுடைய லைஃப் ஸ்டைலை பார்த்துட்டு அவன் வளரக்கூடிய அட்மாஸ்பியர், அந்த நார்த்து சென்னையில இல்ல வறுமை இருக்கும், இல்ல ஏழ்மை இருக்கும், இல்ல அவன் ஒருவேளை அஃபெக்ட் ஆயிருப்பான், இந்த மாதிரி வேற ஒரு ரவுடி கேங்கால அஃபெக்ட் ஆயிருப்பான், அவன் குடும்பத்துல இருக்கிறவங்களை வெட்டி கொண்டிருப்பாங்க. இந்த மாதிரி காரியங்களால் தான் வந்துட்டு அந்த மக்கள் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு என்னன்னா, இப்போ படிக்க மாட்டாங்க, இல்ல ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போக மாட்டாங்க, இல்ல பெற்றோர்கள் வந்துட்டு ஒரு சந்தோஷமா வாழ மாட்டாங்க, சமுதாய விரோதிகளா இருப்பாங்க பெற்றோர்கள். அவங்களும் அந்த மாதிரி திருடு தொழில், அந்த மாதிரி சின்ன சின்ன குற்றங்களை பண்றாங்க இருப்பாங்க பெற்றோர்கள். நிறைய குடி, அதே மாதிரி இம்மாரலா இருக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலையில வளரும் பொழுதுதான் அங்க இருந்து இந்த மாதிரி ரவுடிஸ் வந்துட்டு வளர்ந்து வராங்க.